வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மனவளக்கலை இந்த புக்ல இருந்து அமைதி நிலை ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான பகுதி, கவனமா கேட்டுக்கோங்க. நீண்ட நெடுங்காலமாக பல பிறவைகளை எடுத்து இதே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேதான் வாழ்ந்து பழகியிருக்கிறோம். இப்படி இருக்கிற வரையிலே மனிதனானவன் மனிதத்தன்மையையோ தெய்வத்தன்மையையோ அடைய முடியாது. அதற்கு அமைதி நிலைக்கு வர வேண்டும், சிந்தனை உயர வேண்டும், நுண்மை பெற வேண்டும், உண்மை உணர்வு வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ இயலும். மகிழ்ச்சி, இன்பம் இவையெல்லாம் கிட்டுகின்ற நிலைமை உண்டாகும். இந்த குறிக்கோள்களை கொண்டே நாம் பயிற்சிகளை செய்கிறோம். உருவமாக மாறுவது, குணமாக மாறுவது என்று தொடக்கத்தில் விளக்கினேனே, அது போலல்லாமல் எந்த நிலையிலே வேகமாக நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவாகிறதோ அதனை மாற்றியமைத்து உருவமாகவும் குணமாகவும் மாறாத ஒரு நிலைக்கு வருகிறோம். எவ்வாறு இது சாத்தியமாகிறது? உயிர் மேலே மனம் செலுத்துகிறோம். அதாவது இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி மூளையின் வழியாக செயலாகிற போகுது. அதிலே இருந்து புலன்கள் மூலமாகவோ அல்லது எண்ணத்தின் மூலமாகவோ செலவாகிறது. அதுதான் ஜீவகாந்த சக்தி செலவாகிற இடம். குழாய் போல அந்த குழாய் டேப் அதிகமாக திறந்திருந்தால் தானே ஜீவகாந்த சக்தி அதிகமும் செலவாகும். அந்த குழாயின் அடைப்பானை திருப்பி மீண்டும் உயிர் மேலே மனதை வைக்கிறோம். எங்கே சார்ஜ் ஆகிறதோ அங்கேயே கொண்டு வந்து விடுகிறோம். அதுதான் தவம். உயிரின் படர்க்கை நிலையே மனமாகும். மனமானது இயங்கும் போது ஜீவகாந்த சக்தி செலவாகிக் கொண்டே உள்ளது. தவம் செய்யும் போது, அதாவது அகத்தவம் புரியும் போது, மனமானது புலன்கள் வழியே வெளியே செல்வது நின்று உள்முகமாக செல்கின்றது. இதனால் செலவு தவிர்க்கப்படுகின்றது. இதனை ஆங்கிலத்தில் ஃபீட்பேக் என்று சொல்வார்கள். அதாவது நமக்குள்ளாகவே ஜீவகாந்த சக்தியை திருப்பி பாய்ச்சிக் கொள்வது. இப்பொழுது அமைதி வந்துவிடும், வேகம் குறைந்து போய்விடும். இதனை யோக சாஸ்திர நூல்களிலே பிரத்யாகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது விவகாரங்களிலே இருந்து விடுபடுவது இந்த கட்டம். அந்த அமைதி நிலைக்கு வர 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 உயிரழுத்தம், அதாவது ஜீவகாந்த சக்தியின் அழுத்தம் சேமிக்கப்படுகிறது. அதற்கு தக்கவாறு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரோட்டம் அமைதி பெறுகிறது, குறைகிறது, நுண்மையாக இயங்கத் தொடங்குகிறது. இப்படி அமைதியாக உயிர் சக்தி இயங்க ஆரம்பிக்கிற போது அதை தொடர்ந்து வரக்கூடிய வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம், செல்களினுடைய இயக்கம் எல்லாமே அமைதி பெறுகின்றன. இப்படி எல்லாமே அமைதி பெற்றதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கிற அளவுக்கு ஒரு பேதமில்லாத மன திருப்தியாக, அமைதியாக, உண்மையை உணர்கின்ற அளவுக்கு, சிந்திக்கின்ற அளவுக்கு மனம் அமைகிறது. இவ்வாறு பழக பழகத்தான் அறிவு பேரறிவு நிலையை தொடுவதற்கு உரிய ஒரு நுண்மை நிலை உண்டாகும். அந்த நுண்மை நிலை என்ன என்றால், இதுவரைக்கும் சிறிய பெரிய உருவங்களை பார்த்து பார்த்து தானே பழக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பதிலாக நுண்ணியதாக உள்ள உயிர் சக்தியை உணர்கிறோம். அந்த நுண்ணிய நிலைக்கு வந்தவுடனே அந்த நுண்மையில இருந்து அதற்கு அடுத்தது என்ன? அதுவே உண்மை, ட்ரூத். அந்த உண்மையை உணரத்தக்க அளவுக்கு அறிவுக்கு ஒரு திருப்பம், திறமை உண்டாகும். தினம்தோறும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனதை அலைய விட்டு கொண்டு, அதனாலே உடலையும் இன்னும் வாழ்க்கையிலே உள்ள நலன்களையும் குழப்பம் செய்து கொள்கிறோம், கலக்கம் செய்து கொள்கிறோம் இல்லையா? அந்த கலக்கத்தை, அதன் நட்டத்தை ஈடு செய்து நாம் திரும்பவும் மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு இந்த தவம் அவசியம். எப்பொழுதும் அவசியம் என்றால் மனிதனுக்கு சிந்தனையாற்றல் பெற்றவனுடனே அவசியம். எப்போதெல்லாம் அவசியம் என்றால் நாள்தோறும் அவசியம்.
அதை பெரியவர்கள் வேத காலத்தையொட்டி வந்த பரம்பரையிலே வந்த சொல் வழக்கிலே யதாஷ்டானம் பிரதிஷ்யாயாமி என்று சொல்வார்கள். மனதை முன்னர் இருந்த நிலை கொண்டு வந்து விடுவதற்காக செய்யக்கூடியதுதான் இந்த தவம். ஆகையினாலே நாம் என்ன செய்கிறோம்? கண் மூடி உட்கார்ந்திருக்கிறோம் என்று இல்லாமல் அந்த சமயத்திலே நாம் தவ நிலைக்கு மனதை கொண்டு வரும் போதோ நிலைக்கிற போதோ மீண்டும் வேகமாக இயங்கும். காரணம், நாம் எப்படி எப்படி செய்து பழகியிருக்கிறோமோ அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தம் வர வர அல்லது குறைய குறைய முதலில் என்னென்ன எண்ணினோமோ அந்த நிலையிலே நமது எண்ணம் ஓடிய போது அந்த காட்சியை காட்டுவதற்கு எத்தனை கோடி செல்கள், மூளையினுடைய செல்கள் இணைந்து அந்த பாதையை வகுத்து கொண்டு அந்த ஒரு எண்ணத்தை முன்னே கொண்டோமோ அதே பாதையிலே ஓடும்போது அதே எண்ணம் உண்டாகும். தவத்திலே அதை மாற்றியமைக்கிறோம். நமது விருப்பம் போல என்ன எண்ண வேண்டுமோ, எது நல்லதோ அதை மாத்திரம் எண்ணி எண்ணி தானாக ஓடக்கூடிய பாதையை எல்லாம் சிறிது சிறிதாக குறைத்து நல்ல எண்ணங்களை மாத்திரம் கொள்வதற்கு பழக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தவம் வேண்டும். சோ நம்ம உயிரையும் மனதையும் அதே ஓட்டத்தில் விடும்போது திரும்ப திரும்ப பழைய எண்ணங்கள், பழைய ஹேபிட்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகும். அதை அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கும் போது எண்ணங்கள் மாற்றி அமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம நம்மளோட பழக்கங்கள், நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறும். அப்படிதான் ஒரு மனிதன் மாற முடியும். ஸோ அதனால ஒரு மனிதன் மாறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவம் இல்ல தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட இன்னைக்கு பகுதி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.